எம்டிவியூஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். நேற்றைய தினம் முத்தியன்கட்டு பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட இளைஞனின் விவகாரம் மிகவும் ஒரு கேள்விக்குரிய விடயமாக மாறியிருக்கின்றது. காரணம், இராணுவத்தினரால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக அந்த நபரினுடைய சகோதரர் வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார். அதாவது, முத்தியன்கட்டு இடதுகரை இராணுவ முகாம் அகற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையில் அங்கு இருக்கின்ற தகரங்களை சேகரிப்பதற்காக இராணுவத்தினரால் 4 இளைஞர்கள் அழைக்கப்பட்டிருந்த வேளையில் அந்த 4 இளைஞர்களும் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் ஒருவர் சடலமாக நேற்றைய தினம் முத்தியன்கட்டு குளத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றார். தகரங்களை மீட்டெடுப்பதற்காக சென்ற இளைஞர்களை இராணுவத்தினர் தாக்கியிருக்கின்றார்கள். இவ்வாறு தான் 1996 ஆண்டிலிருந்து 2025 ஆண்டு காலப்பகுதியில் இன்று வரை 2025 ஆண்டு நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் இன்று வரை இராணுவத்தினரால் இவ்வாறாக தமிழ் இளைஞர்கள் தாக்கப்பட்டு எலும்புக்கூடுகளாகவும் சடலங்களாகவும் மீட்கப்பட்டு கொண்டு வருகின்றார்கள். அண்மையில் கூட செம்மணியில் 1996 ஆண்டு இடம்பெற்ற படுகொலையின் இராணுவ முகாமில் இடம்பெற்ற செம்மணியில் இருந்த இராணுவ முகாமில் விசாரணைக்காக அழைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட எமது உறவுகளினுடைய எலும்புக்கூடுகள் அண்மையில் மீட்கப்பட்டு அது 150 எலும்புக்கூடுகளையும் தாண்டி அங்கு மீட்கப்பட்டு கொண்டு வருகின்றது. இந்நிலையில் தான் முத்தியன்கட்டு பகுதியில் இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இராணுவ முகாம் அகற்றப்பட்டு வடக்கு கிழக்கில் பல இராணுவ முகாம்கள் தற்பொழுது அகற்றப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் முத்தியன்கட்டு இடதுகரை பகுதியில் உள்ள இராணுவ முகாம் அகற்றப்பட்டு கொண்டிருந்த வேளையில் அங்கு இருந்த தகரங்களை சேகரிப்பதற்காக இந்த 4 இளைஞர்கள் சென்றிருந்த வேளையில் 4 இளைஞர்களும் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த தாக்குதலிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக 4 இளைஞர்களும் திக்காக ஒவ்வொரு திசையில் ஓடிய சந்தர்ப்பத்தில் 3 இளைஞர்கள் நேற்று முன்தினம் தங்களுடைய வீடுகளுக்கு வந்து சேர்ந்திருக்கின்றார்கள். நேற்றைய தினம் மற்ற இளைஞரை காணவில்லை, கூட வந்த இளைஞரை காணவில்லை என தேடிய போது அவர் முத்தியன்கட்டு குளத்தில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். அவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக, அந்த இராணுவத்தினரால் அடித்து அந்த இளைஞர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக அந்த இளைஞனுடைய சகோதரர் வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார். இந்நிலையில் தான் இவ்வாறான சம்பவங்கள் வடக்கு கிழக்கில் இது புதிதல்ல. இராணுவத்தினரால் தாக்கப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்படுவது வடக்கு கிழக்கில் அது புதிதல்ல. ஏன்னு சொன்னால் இது காலகாலமாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. 1996 ஆண்டு காலம் தொடக்கம் அதற்கு முன்னைய காலம் தொடக்கம் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது. அது ஒரு வளமையான விடயமாக இருந்திருக்கின்ற வேளையில் இந்த ஆட்சி மாற்றம் இடம்பெற்றிருக்கின்ற வேளையில் இந்த ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு விளைவு கிடைக்கும், தமிழ் மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் என எண்ணியிருந்த வேளையில் இந்த அனுர அரசாங்கத்தினுடைய ஆட்சியிலும் கூட இந்த இராணுவத்தினருடைய படுகொலைகள் தொடர்கின்றது தான் தமிழ் மக்கள் மத்தியில் மிகவும் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதை விட விரக்தி ஒன்றை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த அரசாங்கம் மாற்றங்களை கொண்டு வரும், இந்த அரசாங்கத்தில் நல்ல விடயங்கள் இடம்பெறும் என மக்கள் நம்பியிருந்தார்கள். அவர்களை நம்பி தங்களுடைய வாக்குகளையும் அளித்திருந்தார்கள். அனைவரும் அறிந்த விஷயம் என்னவென்று சொன்னால், வடக்கு கிழக்கில் பெரும்பான்மையான வாக்கு வங்கிகள் அன்னூர் அரசாங்கத்திற்கு தான் வழங்கப்பட்டிருந்தது. தமிழ் மக்களுடைய வாக்குகள் கூடுதலாக இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு தான் வழங்கப்பட்டிருந்த நிலையில் இவர்கள் ஆட்சிப்பிடம் ஏறிய பின்னும் இவர்களுடைய ஆட்சியில் இவ்வாறான கொலை சம்பவங்கள், இராணுவத்தினுடைய அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள் நடைபெற்று கொண்டிருப்பது தமிழ் மக்கள் மத்தியில் மிகவும் ஒரு அச்ச உணர்வையும் விரக்தியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்நிலையில் தான் இந்த முன்னைய காலகட்டத்தில் இராணுவத்தினுடைய அடக்குமுறைகள் தொடர்ந்தது. அது மக்கள், அதாவது விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் தான் இதற்கான இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றது என்று பார்க்கின்ற பொழுது, இப்பொழுது விடுதலை புலிகளை அழைத்து விட்டோம், முற்றாக பயங்கரவாதம் அழைக்கப்பட்டிருக்கின்றது என சிங்கள அரசுகள் கூறிக்கொண்டிருக்கின்ற வேளையில் விடுதலை புலிகள் இல்லாத காலத்திலும் தமிழ் மக்களுக்கான அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள் நீண்டு கொண்டு தான் இருக்கின்றது. அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் நேற்றைய முத்தியன்கட்டு பகுதியில் இந்த இளைஞன் சடலமாக மீட்கப்பட்டதன் பின்னணியாக இருக்கின்றது.
தகரம் சேகரிப்பதற்காக சென்ற இளைஞர்களுடைய 4 இளைஞர்களும் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய உடல்களிலே அடிகாயங்கள், இராணுவத்தினரால் தாக்கப்பட்ட காயங்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் இந்த இளைஞனும் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு குளத்திலே தூக்கி வீசப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகங்களும் எழுந்திருக்கின்றது. இது தொடர்பாக இராணுவத்தினரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதற்கான ஒரு நிரந்தரமான தீர்வு, ஒரு நியாயமான தீர்வு வழங்கப்பட வேண்டும். ஏனெனில் தமிழ் மக்களுக்கு தொடர்ந்தும் அநீதிகள் இழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு நொந்து நூலாகி தமிழ் மக்கள் இருக்கின்ற வேளையில் மீண்டும் அவர்களுக்கான அடக்குமுறைகள் கட்டவிழ்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கான கொலைகள் கட்டவிழ்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே கொலை செய்யப்பட்டு மண்ணில் புதைக்கப்பட்ட எமது உறவுகள் இன்றும் தங்களுடைய எலும்புக்கூடுகளாக தங்களுடைய வாக்குகளை வழங்கி தங்களுடைய ஆதாரங்களை, தமிழ் மக்களுக்கு எதிராக இனப்படுகொலை இடம்பெற்றது, படுகொலைகள் இடம்பெற்றது என்பதை நிரூபிக்கும் வகமாக எலும்புக்கூடுகளாக சாட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது. எமது உறவுகள் எலும்புக்கூடுகளாக செம்மணி பகுதியில் சாட்சி அளித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் மீண்டும் இராணுவத்தினுடைய அடக்குமுறைகள் இந்த அரசாங்கத்திலும் தொடர்கின்றது. இந்நிலையில் தான் இந்த செம்மணி விவகாரம் அதாவது ஐநா ஆணையாளர் இங்கே இலங்கை வந்திருந்த வேளையில் நேரடியாக இந்த செம்மணி மனித புதைக்குழியை பார்வையிட்டு அதற்கான ஒரு நீதியான விசாரணை வேண்டும் என கூறிட்டு சென்றிருந்தார். இந்நிலையில் செம்மணி அகழ்வு பணிகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் அங்கு எலும்புக்கூடுகளுக்கு தோண்ட வந்து கொண்டே இருக்கின்றது. அது ஒரு புறம், அது ஒரு சாட்சியாக தமிழ் மக்களுடைய அடக்குமுறை இடம்பெற்றது, இராணுவத்தினரால் அடக்குமுறைகள் இடம்பெற்றது என்பதற்கான ஒரு சாட்சியாக அது இருந்து கொண்டிருக்கின்ற வேளையில் மீண்டும் இராணுவத்தினுடைய அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள் இங்கு முத்தியன்கட்டில் அவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றது. முத்தியன்கட்டு இராணுவ முகாமில் தகரம் சேகரிக்க சென்ற அப்பாவி இளைஞர்கள், அவர்கள் இதுவும் அறியாதவர்கள், உழைப்புக்காக தகரத்தை சேகரிக்க சென்ற இளைஞர்கள் தாக்கப்பட்டு அதில் ஒரு இளைஞன் படுகொலை செய்யப்பட்டு குளத்தில் வீசப்பட்டு குளத்திலே சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். இந்நிலையில் தான் இதற்கான ஒரு நியாயமான தீர்வு, இதற்கான ஒரு நீதி விசாரணை வழங்கப்பட வேண்டும் என்ற கோஷங்கள் வந்து எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. வடக்கு கிழக்கிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். ஒரு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களும் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கின்றார்கள் வடக்கில். அவர்கள் அதற்கான ஒரு நியாயமான கோரிக்கையை பாராளுமன்றத்தில், நியாயமான ஒரு குரலினை பாராளுமன்றத்தில் எழுப்ப வேண்டியது அவசியம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. அதைவிட அழுத்தம், இந்த அரசாங்கத்திற்கு அழுத்தம் ஒன்றினை கொடுத்து நீதியான நியாயமான விசாரணை ஒன்றினை இந்த இளைஞனுக்கு வழங்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கின்றார்கள். இந்த தாக்கப்பட்ட அதாவது இந்த இளைஞனை தாக்கிய இராணுவத்தினர் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும். அவர்கள் உடனடியாக நீதிமன்றத்தின் முன், நீதிபதியின் முன் வந்து நிறுத்தப்பட வேண்டும். நிறுத்தப்பட்டு அவர்களுக்கான தண்டனை வந்து பாரதூரமான ஒரு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் அவர்களுடைய உறவுகளால் மட்டுமல்ல, குடும்பத்தினரால் மட்டுமல்லாது சுற்றிவாழ் சமூகத்தினர், தமிழ் சமூகத்தினர் சார்பாக வந்து பலராலும் இந்த கோரிக்கைகள் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையில் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதற்கான தீர்வினை இந்த அரசாங்கம் வழங்குமா? இந்த அரசாங்கத்திற்கு எமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய குரலினை எழுப்பி இதற்கான ஒரு தீர்வினை பெற்றுத் தருவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.